பொது சின்னம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்ததால் அமமுக வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். சென்னை பெரம்பூரில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் வெற்றிவேல் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமான் மாவட்ட ஆட்சியர் சிவராசுவிடம் மனு தாக்கல் செய்தார். முன்னதாக கண்டோன்மென்ட் எம்ஜிஆர் சாலையிலிருந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்தனர். மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்து சென்னை அயனாவரம் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 130 கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்படிப்பட்ட பெரிய ஜனநாயக நாட்டிற்கு திறமை வாய்ந்த ஒருவர் பாரத பிரதமராக வர வேண்டும். அவர் இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறோம். ஆகவே கூட்டணி கட்சியின் சார்பாக ஆதரிக்கின்ற எதிர்கால இந்தியாவை திறம்பட செயல்படுத்திட, நிலையான ஆட்சியை வழங்கிட மாண்பு பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வந்திட வாக்களிப்பீர் மாம்பழம் சின்னத்திற்கு. இங்கே எழுத்து போட்டிருவர் தயாநிதி மாறன். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? ஓட்டு கேட்கும் போது வந்து பார்க்கலாம், மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு போது அவர் பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தொகுதியிலே போட்டியிருக்கிறார். அவர் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்றமாக போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களை பார்ப்பாரா? பார்க்காதவர்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க பாருங்க. ஏழை மக்களை பற்றி அவருக்கு தெரியுமா? 1 கிலோமீட்டர் வீடு கட்டி வச்சிருக்காரு. போட் கிளப்ல கேட்ல கூட விட மாட்டாங்க உங்களை. யாராவது போய் பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வாக்கு கேட்கறதோட சரி, ஜெயிச்சுட்டா வீட்டுக்கு போக முடியாது, உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. ஆகவே நம்முடைய வேட்பாளர் சாதாரண வேட்பாளர், எப்பொழுது வேணாலும் போகலாம், நம்முடைய பிரச்சனையை சொல்லலாம், நாடாளுமன்றத்தில் பேசுவாரு, பிரச்சனை தீர்ப்பதற்கு பாடுபடுவார். அப்படி ஒரு மக்கள் மீது அன்பு கொண்டவர், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். அதே மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வருவதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்யுங்கள் என்ற நேரத்தில் கேட்டு, அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தயாநிதி மாறன் குடும்பம், கலைஞர் குடும்பம், 2 குடும்பத்துக்கு மட்டும் 40 டிவி சேனல் இருக்குது. 40 டிவி சேனல் இருக்குது. 40 டிவி சேனல் வச்சுக்கிட்டு இப்போ கேபிள் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. கேட்ட பேக்கேஜ் அத்தனை டிவி வச்சா பேக்கேஜ் தான் வைக்கணும். ஒரு டிவி 2 டிவி பேக்கேஜ் வராது. இவ்வளவு பேக்கேஜ் வச்சுக்கிட்டு நம்மள பேக் பண்ண பாக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 49 ரூபா அந்த தயாநிதன் குடும்பத்தில் இருக்கிற டிவி பார்க்கணும்னா 49 ரூபாய் கட்டினா மொத்தம் அந்த டிவி சேனல்லாம் பார்க்கலாம். நீ பொது சேவைக்கு வந்துட்ட, பொது சேவைக்கு வந்த பிறகு இவ்வளவு கட்டணம் வாங்கலாமா? சொல்லுங்க, வாங்கலாமா? அது மட்டும் இல்லைங்க, இது பெருசா கட்டணம் கட்டி கொடுப்பதில்லை, காத்துலயே போறது. காத்துல என்ன செலவும் கிடையாது. போட்டதெல்லாம் ஏற்கனவே முதலில் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் காத்திலேயே ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காத்துல கூட ஊழல் செய்தால் திமுக தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. இப்படி 40 சேனல் வச்சு உரிமையான இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு டிவி சேனல் பார்க்க முடியாத அளவுக்கு கட்டணத்தை உயர்த்துகிறார் என்று சொன்னால், இவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யறீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏர்செல் நிறுவனம் மிரட்டி அதை வாங்கிட்டாங்க. சிபிஐ வழக்கு அதுக்கு பதிவு செய்யப்பட்டாங்க. அந்த விசாரணை நடைபெறும் போது
அந்த அண்மையில நீதிமன்றம் தயாநிதி மாறன தேவைப்பட்டால் கைது செய்து கூட விசாரணை நடத்தலாம் என பத்திரிகை செய்தி கூட வந்திருக்குது. தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது சன் டிவிக்கு BSNL இணைப்பை திருடி பயன்படுத்தினார். அது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்நிய செலவாணி வழக்கு ஒன்று அமலாக்கத்துறையால் போடப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழங்கில் தயாநிதி மாறனும் குற்றச்சாட்டுக்கு ஆளானார். இவ்வளவு வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் சொல்லி சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, அண்ணா திமுக அரசு ஊழல் செய்த அரசுன்னு. நீதிமன்றமே இப்படி கண்டிச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி தான் இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. இன்னைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நாம் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திமுக வந்தது. அந்த திட்டத்தை துவங்குகின்ற போது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்து அம்மா அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு மெட்ரோ ரயில் சேவை 54 கிலோமீட்டருக்கு மக்களுக்கு கிடைக்குது. அதே போல இரண்டாம் கட்டம் இப்போது அந்த இரண்டாம் கட்ட பணியும் மேற்கொள்ள இருக்கிறோம். 119 கிலோமீட்டர் 118.90 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ ரயில் பாதை அமைச்சு இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் நகரத்துக்கு போக எங்கேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாம சென்னை மெட்ரோ ரயில் மூலமாக பயணம் செய்யலாம். அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு 79,000 கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசுடைய அனுமதிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அனுமதி கிடைச்ச உடனே திட்டம் துவக்கப்படும். அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்துடைய சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு எலக்ட்ரிக் பஸ் விடணும். விரைவாக எலக்ட்ரிக் பஸ் சென்னை மாநகரத்தில் இயக்கப்படும். அது மட்டும் இல்ல, திமுகவில் வந்து ரவுடிஸ்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்மையில் பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருக்கீங்க. ஒரு அழகு நிலையத்துக்கு போய் பெண்களை பிடிச்சி அடிக்கிறாங்க, உதவுன்னு உதைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து பத்திரிகையில் வந்து. அப்புறம் புரோட்டா கடை, பிரியாணி கடை, பிராந்தி கடை, கடைன்னு பார்த்தா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க. பணத்தை கேட்டா அடிப்பாங்க. அதே போல செல்போன் கடைக்கு போய் செல்போனை வாங்கிட்டு அந்த செல்போனுக்கு உண்டான பணத்தை கேட்டா உரிமையாளர் போட்டு அடிப்பாங்க. கடைக்காரெல்லாம் பத்திரமா இருக்கணும்னா தொடர்ந்து எங்களுடைய ஆட்சி ஆதரிக்கும். அதே இன்றைக்கு 2 ஆண்டு காலம் அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றங்கள் குறைந்திருக்குது. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் குற்றம் இல்லாத நகரமாக உருவாக்குவதற்கு எல்லா இடத்திலும் CCTV கேமரா 2 லட்சம் கேமரா பொருத்தியாச்சு. 2 லட்சம் கேமரா பொருத்தியாச்சு. எந்த இடத்துலையும் எவரும் குற்றம் செய்ய முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநகரம் சென்னை மாநகரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அம்மாவுடைய அரசு சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்றவர்களெல்லாம் அம்மாவுடைய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்பதை தருணத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி நடைபெற்றது. அந்த 2006 2011 வரைக்கும் 5 ஆண்டு காலம் அப்ப திமுக அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கடுமையான மின்வெட்டு, எப்ப மின்சாரம் வர எப்ப தடைப்படும் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கடுமையான மின்வெட்டு. அப்ப இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தலில் சொன்னாங்க, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் உடனடியாக தீர்வு காண்பது இந்த மின்வெட்டு. 3 ஆண்டுகள் தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பேன், மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி காட்டுவேன் என்று மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன்படி அம்மா அவர்கள் இந்த மின்சாரத்துறையை சரி செய்து தன்னுடைய நேரடி பார்வையிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வாரமும் உயர் அதிகாரிகளை அழைத்து பேசி இன்னைக்கு மின்சார உற்பத்தி அதிகப்படுத்தி 3 ஆண்டு காலத்தில் தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு மின்மிகை மாநிலமாக இருக்குது. உபரி மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு தயார் பண்ணி இருக்குது. அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்த காரணத்தால மத்திய அரசு விருது கொடுத்திருக்கு. நமக்கு விருதை வாங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எல்லாத்திலையும் விருது வாங்கியாச்சு. மருத்துவத்துறையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 2 கை இல்லாதவர்களுக்கு இறந்தவர் உடலில் இருந்து கையை வெட்டி இணைச்சு நல்ல பந்து விளையாட எங்கிட்ட கை கொடுத்தாங்க.
இதை விட என்ன சாதனை வேணும்? நிர்வாக திறன்மிக்க அரசு அம்மாவுடைய அரசு. கொஞ்சம் ஒலிங்க தம்பி, கொஞ்சம் ஒலிங்க, வழி விடுங்க. மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்து சென்னை அயனாவரம் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.